எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா சமையல் ருசி. அண்ட் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கருப்பு உளுந்து வச்சு எப்படி ஒரு சூப்பரான கொழுக்கட்டை எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸாக நீங்கள் சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 கப் அளவு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். இதை வச்சு தான் நம்ம கொழுக்கட்டையை செய்ய போகிறோம். 1/2 கப் அளவு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். அந்த கருப்பு உளுந்து எடுத்திருக்க அதே அளவில் நான் சர்க்கரை 1/2 கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஒரு 2 கப் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன். ஸோ 2 கப் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி நான் கொஞ்சம் சூடு பண்ணி எடுத்திருக்கேன். ஹாட் வாட்டர் எடுத்திருக்கேன். மிக்ஸி ஜார், ஃபைன் பவுடரை நம்ம அரைக்கிறதுக்கும் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு கடாயில் நம்ம எடுத்துருக்க 1/2 கப் அளவு கருப்பு உளுந்தை எண்ணெய் சேர்க்காமல் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை வறுத்துக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை வறுத்துக்கோங்க. நான் எண்ணெய் சேர்க்கலை, எண்ணெய் சேர்க்காமல் நல்லா வறுத்துக்க போகிறேன். இப்போ வறுத்துக்கிட்டேன். லைட்டாக தொட்டு பார்க்குறேன். தொட்டு பார்க்கும்போது சூடு லைட்டாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஆஃப் பண்ணிட்டு இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டு இந்த வறுத்து வச்சுருக்க கருப்பு உளுந்து நம்ம பவுடராக போய் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது நான் பவுட்ரு பண்ணிட்டேன். இது தனியாக எடுத்து வச்சிடுறேன். இப்போது அதே சேம் மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்துருக்க சர்க்கரையும் பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க சுகரை சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க கருப்பு உளுந்து பவுடரையும் சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி 2 கப் அளவு ரைஸ் ஃப்ளவர் எடுத்துருக்கோம். அரிசி மாவு 2 கப் அளவு எடுத்துருக்கோம். இதை இந்த பவுடர் கூட நம்ம சேர்த்துக்கலாம். கொழுக்கட்டை செய்கிறதுக்கு 2 கப் அளவு ரைஸ் ஃப்ளவர் நான் எடுத்துக்கிட்டேன். இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டு சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோமோ அதே மாதிரி இந்த கொழுக்கட்டையும் நான் பிசைஞ்சிக்கலாம். அந்த மாவையும் பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிட்டோம். இது கூட 1 டீஸ்பூன் அளவு நெய்யை சேர்த்துக்கிட்டு அதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெய் சேர்த்துக்கிட்டு நான் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இது நம்ம கொழுக்கட்டை ஷேப்பெல்லாம் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி லைட்டாக இதை ஷேப் பண்ணிட்டு இந்த 3 விரல் இருக்கக்கூடிய அச்சு இந்த கொழுக்கட்டையில் வச்சுட்டு இந்த மாதிரி எல்லாமே கொழுக்கட்டை ஷேப்புக்கு நம்ம பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான். இதை அப்படியே நம்ம இது பண்ண ஸ்டீம் பண்ண வேண்டியதுதான். ஸோ நல்லா வேக வைக்கணும். ஸோ இட்லி தட்டில் கொஞ்சம் நான் கொஞ்சம் நைஸ் சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். கொழுக்கட்டை ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிட்டு இதை வேக வச்சுட்டேன். ஸோ பாருங்கள், இப்போ வேக வச்சுட்டேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்றது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கருப்புளுந்து கொழுக்கட்டை ரெடி. நம்ம ஹெல்த்தியாக ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அ வீடியோ. பை.